ரஜத்தை வேற மாதிரியா என்னையா இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுற. ரஜத்துக்கு பேட்ல பட ஆரம்பிச்சதுன்னா அன்ஸ்டாப்பபிள். நீ எவன் போட்டாலும் வா அடிக்கிறேன்ற மாதிரி பல சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கார். குறிப்பா பிளே ஆஃப்ல அவருடைய ரெக்கார்டை சொல்ற நீங்களே கேளுங்க. அந்த மாதிரி பண்றார். ஆர்சிபியை கேப்டன் பண்றதும் டீமை மேனேஜ் பண்றதும் மட்டும் இல்லாம ஒரு பேட்டரா என்னால என்னென்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன்ற மாதிரி காமிச்சிருக்கிறார். அதுல இந்த இன்னிங்ஸ் 93 ரன்னு 33 பால்ல அடிச்சார் இல்லையா, அந்த நாக்கை பத்தி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 10 பாலுக்கு 14 ரன், நெக்ஸ்ட் 23 பாலுக்கு 79 ரன். எந்த அளவுக்கு அந்த கன்வெர்ட் பண்ணிருக்கிறாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் தடுமாறிட்டு இருந்தார் தான், அதுக்கப்புறம் நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன், என்னால முடியுன்ற மாதிரி அவர் அடிச்ச ஷாட்ஸ்லாம் இருக்கு எக்ஸ்ட்ராடினரி, வேற மாதிரி. அதுலயும் அவங்க ஜெயிச்ச ரன் எவ்வளோ? 92 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க ஆர்சிபி. இவர் அடிச்ச ரன் எவ்வளோ? 93. ஸோ ஆக மொத்தத்துல ரஜத் படிதார் அடிச்ச ரன்னு தான் இந்த கேமோட மிகப்பெரிய சேஞ்சிங் பாயிண்டா அமைஞ்சிருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இந்த கடைசி 6 ஓவர்ல 114 ரன் அடிச்சாங்க. அதுல மெயினா இருந்தது ரஜத் படிதார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல அவர் நின்று ஆடி கொடுத்து செஞ்சுரியம் போனாலும் பரவாயில்ல, டீம் தான் முக்கியன்ற மாதிரி செஞ்சுரியும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆடி இருக்கிறார் ரஜத் படிதார். அதுலயும் பிளே ஆஃப்னு வந்துட்டா படிதார கையில பிடிக்கவே முடியாது மக்களே. ஸ்டார்ட் சொல்றேன் கேளுங்க. இதுல 93 ரன் 33 பாலுக்கா 112 ரன் 54 பந்துகளுக்கு எலிமினேட்டர் ஒரு வாட்டி அடிச்சிருக்கார். 58 ரன் 42 பாலுக்கு குவாலிஃபயர் 2ல அடிச்சிருக்கிறார். 34 ரன் 22 பாலுக்கு எலிமினேட்டர் ஒரு சீசன் அடிச்சிருக்கிறார். 15 ரன் 8 பாலுக்கு குவாலிஃபயர் 1 போன சீசன் அடிச்சிருக்கார். 26 ரன் 16 பாலு ஃபைனல்ல ஒன்று அடிச்சிருக்கிறார். அடுத்து 93 33 பால் இந்த சீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாக்கா. அதை தாண்டி தலைவனோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட பிளே ஆஃப்ல மட்டுமே 6 இன்னிங்ஸ்ல 25 4 24 6 அப்படி கணக்கு பண்ணா கூட 244 ரன் பவுண்டரிலேயே வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்லாம் வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. அதுலயும் 486 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த T20 டீமுக்காக 44 ஆவரேஜ், 196 ஸ்ட்ரைக் ரேட்டு, 29 4 41 6. இந்த மாதிரி ஒரு பிளேயரை இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அவர் 4 அடிக்கிறத விட 6 அடிக்கிற ரேஷியோ பயங்கரமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தரமா பேட் பண்றார். அவருடைய ஒரு காலத்து ஸ்ட்ரென்த்து ஸ்பின் ஹிட்டர்னு இருந்தோம். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. நீ ஃபாஸ்ட் போடு, ஸ்பின்னு போடு, நான் யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி வேற மாதிரி ஆட்டம் ஆடிட்டு இருக்கார். இது ஆர்சிபியோட ராஜாங்கம் இல்ல, ரஜத் படிதாரோட ராஜாங்கம் ஆரம்பமாயிருக்குது. சிக்ஸர் படிதார் அப்படின்றது தான் கூப்பிட தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.